ஹலோ கைஸ், ஹாய். நான் தான் இன்ஃபினிட்டி ட்ரேடரோட மெம்பர் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் பிளாக் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்டர் பிளாக்ஸ்க்கு சம் ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளாக்னா பெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? பெண்டிங் ஆர்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, அதாவது அவங்களுடைய ஆர்டர்ஸை ஒரு ஒரு சில இடத்துல, அதாவது சப்ளை டிமாண்ட் நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதே சிமிலராக இருக்கும் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே, அதாவது அந்த சப்ளை அண்ட் டிமாண்டில் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று நார்மலாக புல்லிஷ் ஓபி, அதாவது ஓபினா ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? நான் வந்து சும்மா ஓபின்னு மட்டும் சொல்கிறேன். ஓபினா ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் ஓபி. பியரிஷ் ஓபி. ஓகே, ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அப்புறமா ரூல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு வந்து ஒரு ஒரு புல்லிஷ்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகே, ஓகே. மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஓகே. இப்போ இந்த மாதிரி போயிருக்கு இல்லையா, இந்த இடத்த இந்த இடத்துல இந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா. இது வந்து தனியா மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி வர்றதுன்றது இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இதுக்கு நேம் வந்து, இது வந்து ஒரு டைப். ஓகேங்களா? ஆப்போசிட் கலர் கேண்டில்னு சொல்லுவோம். ஓகே, ஆப்போசிட் கலர் கேண்டில் எப்படின்னா, ஒரு பை ரேலியில ஒரு பை ரேலி போகுது இல்லைங்களா, அதுல வர ஒரு செல் கேண்டில். இதே தான் சேம் பியரிஷ்க்கும் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு செல் ரேலியில வர பை கேண்டில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா ஆக்ட் ஆகும். அதாவது இது வந்து ஒரு ஸ்விங்கு. ஓகேங்களா? இங்க வந்துட்டு இங்க ஒரு பிவைஸ் வச்சிருக்கு பாத்தீங்களா, பிவைஸ் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணும், போயிட்டு இந்த பிளாக் எடுத்துட்டு அகைன் ஃபர்தரா அப் சைடுக்கு மூவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்த்துடலாம். ஓகே, டைப் 2. இது வந்து எப்படின்னா ஹிடன் ஓபி சொல்லுவோம். ஓகேங்களா? ஹிடன் ஓபி அப்படின்னா, இதுவும் எக்ஸாம்பிள் தான். ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்றேன். மார்க்கெட் வந்து ஓகே, ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி இருக்கு, இதுக்கு வந்து விக்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம் பிசிக்ஸ்ல.
விக்ஸ் இல்லை ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க, விக் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க, 2 நேம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும். ஓகேங்களா. இதுல நமக்கு சாரி ஓகே இப்படி வருது இல்லையா, அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டிலோடைய டாப் விக்கு, செகண்ட் கேண்டிலோடைய பாட்டம் விக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கக்குள்ள வேகமா போய் உடைக்கும், இம்பல்சிவா உடைக்கும். அப்படி உடைக்கிறப்போ இந்த மாதிரி 2 விக், டாப் விக்கு பாட்டம் விக் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற பேர் தான் ஹிடன் ஓபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலே போயிட்டு இருக்கு இல்லையா, வந்துட்டு ஃபர்தரா இப்படி மூவ் ஆகும். சேம் இதே பாத்தீங்கன்னா பியரிஷ்க்கும் இப்படிதான். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டம் வீக்ல இருந்து டாப் வீக்ல இருந்து பாட்டம் வீக் வரைக்கும் எடுப்போம். ஓகேங்களா. இது வந்து டைப் 2. ஓகேங்களா. இதை எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைப் 3 பார்த்துக்கலாம். டைப் 3 பார்த்துடலாம். ஓகே. டைப் 3 எப்படி இருக்கும்னா, இதுக்கு நேம் வந்து இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு பியரிஷ், அதாவது மார்க்கெட் வந்து பியரிஷா வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பியரிஷா மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகுது. ஓகே. ஸோ இப்படி மூவ் ஆகுது. இது எல்லாத்துக்கும் விக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நான் இது எக்ஸாம்பிளுக்காக நான் விக்ஸ் போடாம இருக்கேன். ஓகே. ஸோ இப்படி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் இன்சைட் பார். ரீசன் என்ன அப்படின்னா, ரீசன் நான் சொல்றேன். இந்த கேண்டில் வந்து கவர் பண்ணவே இல்லை. அதாவது ஒன்னு ஹையை பிரேக் பண்ணணும், இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து இந்த கேண்டிலுக்கு உள்ளதான் இருக்கு நமக்கு. ஸோ இதுக்கு நேம் வந்து இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது எப்படி மூவ் ஆகும்னா, இந்த பிளாக் எடுத்துட்டு ஃபர்தரா அப் சைடுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிஓஎஸ் வச்சதுக்கு அப்புறம் தான். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி இருக்கும், அப்போதான் வந்து வேலிட் பிளாக் ஆகும். ஓகேங்களா. அதை நான் இப்போ லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னும் ஒண்ணு கூட இருக்கு. இது வந்து லாஸ்ட் டைப். ஓகேங்களா. விக் ஓபி அப்படின்னு சொல்லுவோம். நேம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல சேமா தான் இருக்கும். ஓகேங்களா. இது எப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தரா டவுன் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து மார்க்கெட்டு புல்லிஷ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எப்பயுமே வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆன உடனே என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதாவது பியரிஷ் ஆர் புல்லிஷ் எதுவாக இருந்தாலும் ஓகே, ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம என்ட்ரி எடுக்க போறது கிடையாது. ஸோ இந்த விக் ஓபி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விக் இருக்கும், பெரிய ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பெரிய ரிஜெக்ஷன் இருக்கிறப்போ நம்ம இதுல எதை பிளாக் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டம் விக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பாட்டம் விக்கை நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுக்கணும். இது எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி ஃபர்தரா அப் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ். ஓகேங்களா. நோட்ஸ் எடுக்கிறப்போ வீடியோஸ் வந்து
பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ அந்த ரூல்ஸ் தான், இந்த ரூல்ஸ் ரொம்ப கம்பல்சரி. ஓகே, ரூல்ஸ் ஃபார் ஆர்டர் பிளாக்ஸ். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 பார்த்துக்கலாம். There must be a BOS or choke. அதாவது மார்க்கெட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ கீழே வருது அப்படின்னா இங்கே ஒரு ஓபி கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் விக் ஓபின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விக் ஓபி நமக்கு எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னா, இந்த ஹையை உடைக்கிறப்போ மட்டும்தான் அது வேலிடா மாறும். ஓகேங்களா, இது மட்டும்தான் நமக்கு வேலிட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். எது நான் இன்வேலிட் எதுன்னா, இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வருது, இங்க ஓபி இருக்கு, ஆனா இது இந்த ஹையை உடைக்கல அப்படின்னா இது ஃபர்தரா டவுன் சைடு தான் மூவ் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். என்னன்னா இங்க வந்து ஒரு சப்ளை இருக்கும், இது டிமாண்ட், கீழே இருக்கிறது டிமாண்டு, மேல இருக்கிறது சப்ளை எப்பயுமே. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு சப்ளை எடுத்துட்டு ஃபர்தரா கீழே வர்றதுக்கு தான் பிளான் பண்ணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த சப்ளைவை எப்போ உடைக்குதோ அப்பதான் இந்த டிமாண்ட்ன்றது ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, ஓகே, இது ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2 பார்த்துக்கலாம். ஓகே, ரூல் நம்பர் 2 என்னன்னா, there must be a high volume at order block. ஓகேங்களா, எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி வேலிட் ஆகும்னா, இப்போ நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ இல்லை பிஓஎஸோ வைக்கிது அப்படின்னா ஏ ஷேப், ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு வி ஷேப், இப்படி வச்சா அது வந்து ரொம்ப வேலிடான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அதுலலாம் நம்ம வந்து எந்த வித டவுட்டும் இல்லாம என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, இதை நான் இப்போ எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம் இதுவே நான் சொல்றேன், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, இந்த இடம் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிமாண்ட் எடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிதுன்னா, போயிட்டு இப்படி தொட்டுட்டு வர்றதை விட இப்படி ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த ஓபின்றது, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சதுக்கு ரீசன் இந்த ஒரு ஓபியா தான் இருக்கும், ஆர்டர் பிளாக்கா தான் இருக்கும். ஸோ அந்த ஓபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது பெண்டிங் ஆர்டர்ஸ் அங்க நிறைய இருக்கு, பை சைடுக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, ஓகே, ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, the order block should not be mitigated. ஓகேங்களா, அதாவது இப்போ இந்த ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக், இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் வந்து எப்போ வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்கா மாறும் அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் தான், இதுவும் எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்க இருக்கிற பிளாக்கு இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கு, அதாவது ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் எப்போ நமக்கு வேலிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இப்போ இந்த தேர்ட் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இதோடைய விக்கு வந்து இதை தொடாம இருக்கணும், அதாவது இந்த ஆர்டர் பிளாக் வந்து எதுலையும் மிட்டிகேட் ஆகாம அன்மிட்டிகேட்டடா இருக்கணும். ஓகேங்களா, அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். should be unmitigated. ஓகேங்களா, ஸோ அந்த ஆர்டர் பிளாக் வந்து அன்மிட்டிகேட்டடா இருந்தால் தான் அந்த ஆர்டர் பிளாக் வந்து வேலிடான ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இந்த வீடியோ ஆர்டர் பிளாக் வீடியோ இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.